வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. ஸோ டைட்டில் தம்ப்நெயில் எல்லாம் பார்த்து தான் வந்திருப்பீங்க. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. நிக்கி குடும்பத்தாரும் எங்கள் குடும்பத்தாரும் மீட் பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை தான் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிக்கியோட ஃபேமிலி அந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது. யாருமே வந்துட்டு இன்னும் நைலாவை பார்க்கவே இல்லை. நைலாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் பார்த்தானா ஆரஞ்சு பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்படியே ஆரஞ்சு சுற்று போடுது. யாரா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி இப்படியே சுற்றி பார்க்குது. இப்படின்னு பார்க்குது, அங்கேருந்து பார்க்குது, தூரமாக இருந்த குறுன்னு பார்க்குது. அப்போ இவளே இப்படி பார்க்குறா அப்படின்னா நம்ம முட்டா பீஸ் எல்லாம் எப்படி பார்க்கும்? அப்போ அவனுங்களெல்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட நைலாவை காட்ட போகிறோம். என்னெல்லாம் பண்ண போகிறானுங்க, என்னெல்லாம் அட்ராசிட்டிஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி தெரியல. ஸோ எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோ சீஃப் கெஸ்ட் உட்காந்துட்டு இருக்காரு. சீஃப் கெஸ்ட் வந்துட்டு குழந்தை பிறக்கிறப்போ வரேன்னு சொன்னவர் அங்கே பிறந்து 45 நாள் கழிச்சு இங்கே வந்திருக்காரு. இவங்களெல்லாம் 45 நாள் ஆச்சு. இவரெல்லாம் பார்க்குறதே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிசயம். நம்ம எப்போ நம்ம காட்சி கொடுக்குறாரோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா உட்கார வச்சு நல்லா பார்த்துக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க முடியாது. என்னங்க என்னங்க ஜி நீங்கள் வரதுக்கு சுச்சுவேஷன் அமையல. சரி, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு, அமையும். நம்ம பூனம் அவள்களை வந்துட்டு என் அவளுக்கு காட்டலாம், இல்லை என் மவளை வந்துட்டு பூனம் அவள்கள் பார்க்கட்டும்னு சொல்லி பிளான் பண்ணால் என் மக பார்த்தீங்க அப்படின்னா எந்திரிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம தூக்கிட்டு நடந்ததான் வந்துட்டு இந்த அழுகை நிப்பாட்டுவா. அதனால் தூக்கியாச்சு. அதுக்கப்புறம் மகள் நம்பர் 1 வந்துட்டு ரொம்ப குறும் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே பேக்கில் வந்து காலில் அடிக்கிறது தெரியுமாடா இவன்? பாப்பாவை தூங்க விடுவா, ஆனால் அவள் தான் எழுப்பி விடுவா. குட்டியோட அம்மா வந்துட்டாங்க. நம்ம வந்துட்டு குட்டியை இந்த குட்டியை பிடிச்சிக்கோ. வந்துட்டாங்க இப்போ கொடுத்தனே எந்திரிச்சிருவாங்க. இந்த குட்டியை பிடிச்சிங்கன்னா நான் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். பிடிச்சிட்டீல? நான் போய் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மவளை பூனை மவளைகளுக்கு காட்டுவோம். பூனைக மவடா ஒத்தையில் நிக்கிற ஐடாடா. இங்க போற எங்கிட்ட விட்டுட்டே போற நீ இத போ. அப்பா மகள் அப்படிதான் விளையாடுவோம். இல்ல காலில் போய் முட்டை போறேன்னு சொல்லிட்டு போறல நீ. குழந்தை பிடிக்கிற ட்ரைனிங்கா? தின்னு தலைகளை பிடிச்சிட்டான். ஓகேவா? இப்படிதானே பிடிக்கணும் பாப்பாவை. மம்மி பாரு இப்படிதான் வச்சிருக்கா. தங்க விட்டுருக்காங்க. ஐயோ ஆக்சிடென்ட். ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உன்னை சுத்தி காலை பிடிச்சி திருப்பிடும் பார்த்துக்கோ. மாசாவை வாங்கி விடணுமா? சர்ப்ரைஸ் சொல்லிட்டியா அவகிட்ட நீ? ஐரமா உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு மாஷா வந்திருக்காங்க. நேற்று நைட்டு தான் வந்தாங்க. அப்பா என்ன தெரியுமா பண்ண? தூக்கி ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு சின்னதாக்கி வச்சிருக்கேன். பாக்குறியா? இங்கே இரு, நான் கொண்டு வரேன். வாய்ஸ் எதுவும் காட்டுறதா விக்கி? இந்த சைடு காட்டுறேன். ஐரா அந்த மாசா இந்த பெட்டிக்குள்ள தான் போட்டு அடைச்சு வச்சிருக்கேன் மாசாவை நான். நீ எப்படி நீ சொல்லிட்ட பத்தில ஃபேன் ஆஃப் பண்ணு. ஃபேன் ஆஃப் பண்ணு. மாசாவை பார்த்தா என்ன பண்ணுவ நீ? ஃபேன் ஆஃப் பண்ணலனா மாசா பறந்துருவா. பெருசா வந்தா மாசா. அப்பா என்ன தெரியுமா பண்ண? அடிச்சு சுருக்கி சின்னதாக்கி வச்சிருக்கேன். திறந்தா ஓடிடுவா. திறக்கலாமா? பாத்தியா எப்படி சின்னதாக்கி பிடிச்சி வச்சிருக்கேன்ட்டு? வச்சுக்கோ. ஓப்பன் பண்ணா ஓடிடுவா. சரியா? ஓப்பன் மட்டும் பண்ணிடாத. ஓகே? ஓட மாட்டாளா? மாசா வெண்டாரா?
மாஷாவோட கழுத்தை நெருக்கி வச்சிருக்காங்க. மாஷா மாஷா பாரு, மாஷா பாரு, ஐரா கூட மாஷாவை பாரு. பியர் எங்க? இதான் பியரு. பிடிக்கவே முடியாது. மாஷாவோட பயங்கரமா பண்ணுவான். ஆமா, அந்த முடியும் வச்சுக்கிட்டு. உனக்கு வேணா அப்படி ஒரு ஸ்கார்ஃப் வாங்கி கட்டி விட்டுட்டேன் நானு. வேண்டாம். கட்டிக்கோ. இங்க மாஷாவை படுக்க வை. படுறி மாஷா இங்க. நான் இங்க படுத்துக்கோ. கை பாத்தில்ல? ஏய், இந்த மாதிரி தான் எதையாவது ஒன்று தாங்களா பிடிச்சிட்டு தான் தூங்குறது. பூனம் அவல்களை வந்துட்டு உள்ளே கொண்டு போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. ஏன் பூனம் அவல்கள்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள் பூனைங்க தான் இருக்காங்க. ஃபுல்லாக லேடிஸ் தான் உள்ள, ஆம்பளை பசங்களே இல்லை உள்ள. பூனைகளில் இருந்தால் ஒருத்தனையும் நம்ம கொடுத்து விட்டோம். அப்போ இவனுங்களை மட்டும்தான் இருக்காங்க. இவங்களை நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் உள்ளே காட்ட போகிறோம். நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வீட்டில் காட்டினேன். கார்டன் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணுது பாருங்கள். ஃபுல்லாக குப்பை வந்துடும். ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மூங்கில் மரம். மூங்கில் மரம் தான் மெயின் ரீசனு. அப்போ ஃபஸ்ட்டு எந்த மவல் வரீங்க? எந்த மவல்ரா வரீங்க உள்ள? நிக்கியோட மவளா, இல்லை நிக்கியோட மவளோட மவளா, இல்லை நிக்கியோட மவனோட மவளா, இல்லை நிக்கியோட மவளோட மவளா? யார் வரீங்க? இதோ சின்ன நிக்கி இங்கே இருக்கா பார்த்தீங்களா? சின்ன நிக்கி, எலி, புலி, புளியங்கா. போமா இருங்க, நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன். இங்கே இருங்க. நம்ம இவனுங்களை தனித்தனியாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். ஒட்டுக்காக வந்து டப்பாக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஒட்டுக்கா டப்பாக்குள்ளே போட்டு. இங்கே பார்த்தீங்களா, குருவி எங்கேயோ கூடு கட்டி காற்றுக்கு பறந்துருச்சுடா. இங்கே பார்த்தியா குருவி கூடு? இங்கே தான் எங்கேயோ கட்டியிருக்கு. இந்த மரத்தில் நான் இதை பார்த்தேன், குருவி உட்காந்துட்டு இருந்துச்சு. டே, இங்கே தான்டா கட்டியிருக்கு. இங்கே பாடுறா, பாவண்டா. யாருக்கா ஓப்பன் பண்ணுறது? ஆமா, நீ முந்தானத்து நான் பார்த்தேன், இருந்து வந்து உட்கார்ந்துச்சு. பரவாயில்ல, இந்த மரத்துல கூடு கட்டுற அளவுக்கு நம்ம மரம் வச்சிருக்கோம். உள்ள இல்ல முட்டை இல்ல, வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கு பார்க்குறப்போ. இதை ஆனா எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு மரம் இருக்கு தெரியுமா? அங்கே இருக்குல்ல, இந்த பாம் ட்ரீ. எந்த குருவிக்கும் யூஸ் இல்லை, எதுக்கும் யூஸ் இல்லை. வெறும் அழகுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு மரம், ஒரு ஆகாவல்லி மரம். நிக்கியோட ஞாபகமாக பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ குட்டிங்க இருந்தாலும் இந்த பெட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சென்டிமெண்ட்டு. ஏன்னா நிக்கிக்காக ஃபஸ்ட்டு வாங்கின பெட்டி இன்னுமே நாங்கள் வச்சிட்ருக்கோம். வச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஃப்யூச்சர்லையும் எடுத்துகிட்டு போவோம். கேட்ஸு நம்ம வச்சுருக்கிறது பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு, ப்ரோ கேட்ஸை வந்துட்டு குழந்தைகிட்டேருந்து தள்ளி வைங்க, கேட்ஸை வந்துட்டு குழந்தைய பக்கம் விடாதீங்க. நம்ம புது நிக்கியை வந்து நம்ம கேரளா கொண்டு போனப்போ ப்ரோ கேட்ஸை வந்துட்டு குழந்தை பக்கத்துலேருந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் அதை சொல்கிறீங்க. ஆனால் நம்ம வெல் மெயின்டைன்டு கேட்ஸை வந்து நம்ம குழந்தைக்கு பக்கத்தில் விடலாம், தப்பு இல்லை. இதோட முடினால அதுக்கு எந்த டேமேஜும் ஆகாது, எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஐராவை நம்ம வந்துட்டு இதே மாதிரி தான் வச்சுருந்தோம். குட்டியாக இருக்கிறப்போவே உள்ளார வந்து நாங்கள் பூனை வச்சுருந்தோம். எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்திங்க அப்படின்னா ஐராக்கு வந்ததில்லை. அதே மாதிரி தான் நைலாவும். இப்போ நாங்கள் பூனை வீட்டில் வச்சுருக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா அதுக்காக அந்த குழந்தை வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லி வேக்சினேட்டட். அதுக்கப்புறம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வந்துட்டு இவங்களால் நைலாக்கோ ஐராக்கோ ஆகவே ஆகாது, வரவே வராது. ஒவ்வொருத்தியாக உள்ளே ஏற்றுவோமா? ஏற்றுவோம். வாங்க, பாஸ்கர் த ராஸ்கல் உள்ளே போங்க. ராஸ்கல் நம்பர் 2 உள்ளே போங்க. விக்கிட்டு கேட் க்ளோஸ் பண்ண சொல்லிடு. உள்ளே போட்டது இவன் பார்க்குறா பாருங்க. ஐயோ எங்கேயோ போட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறானுங்க போல இருக்கே அப்படின்ட்டு இவனுக்கு 2 பேருமே பார்க்குறாங்க. கேட்ஸுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிக்குவானுங்க போல இருக்கு.
இப்போ எலிசா வந்துட்டு ஒரு விஷயத்த பழகிருக்கு. என்ன அப்படின்னா இந்த லாக்கை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர விஷயத்த பழகிருக்கு. அப்டேட் ஆயிடுச்சு. பூனைங்கள்லாம் பயங்கரமாக அப்டேட் ஆகிறானுங்க. வாடி வெளியே. எலிசாவையும் உள்ளே போட்டாச்சு. இன்னொரு ஆள் போகலாமா உள்ளே? எஸ், இன்னொரு ஆளும் போகலாம். ஏன்னா அது ஒரு பெரிய பேஸ்கெட்டு, நம்ம 2 நிமிஷம் தான் உள்ளே வைக்க போகிறோம். அதனால் வந்துட்டு எடை பற்றாக்குறை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இவர் தான் வந்துட்டு கொஞ்சம் புடிங்கித்தனமாக பண்ணுவாருங்க. கழுத்தில் ஏர் டேக்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சு உட்காந்துக்குவாங்க இவங்க. அதனால தான் இவங்களுக்கு ஏர் டேக்கெல்லாம் போட்டு விட்ருக்கோம். இவங்க வயிற்றெரிச்சல்காரங்க. இவங்களை தொட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. போங்க போங்க போங்க, உள்ள போங்க உள்ள போங்க. எல்லா நிக்கி மாவல்களையும் உள்ளே போட்டாச்சு. ஐயால் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல வெயிட் ப்ரோ மசாலா. ஒரு 20 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தூக்கிட்டு போகிறது. மொத்த ஆள் உள்ளதாண்டா இருக்கானுங்க. இப்போ போட்ட ஒரே ஒரு குட்டி இருக்கு உள்ள. எல்லாம் உள்ளதா இருக்கானுங்க. ஏய், இதாண்டா புது நிக்கி. அது இதுதான் குட்டி. இல்லடா, அது குட்டி போட்டது. இல்லைப்பா, 3 மாதம் அது பெருசாயிடும். எலிசாக்கு பிடிக்கல உள்ள இருக்கிறது. லைனா என்ன ஒரு பெரிய மனுஷனை காணுமே. உள்ள அவர் போய் செட்டில் ஆயிட்டாரு. லைனா உட்காந்துட்டு இருக்கானுங்க பத்தியில. இல்லடா, லாஸ்ட்ல இருக்கிறது ஜிஞ்சரு. அதுக்கு பக்கத்துல முன்னாடி இருக்கிறது வந்துட்டு கப் கேக்கு. அப்புறம் இது எலிசா, இது நிக்கி. நிக்கி பயங்கர ஆக்டிவ். திறந்து விட்டா ஓட ஆரம்பிச்சிடும். நிக்கி பாப்பானுங்களே இந்நேரம். ஏய், இந்த நிக்கி வெளியே வந்துடும். அது வழியா நீங்க பார்க்கவே இல்லைல்ல பூனைங்கள. 7 நாளா வந்து 7 நாள் ஆச்சு, பார்க்கவே இல்லைல்ல. என்ன பார்த்துக்கோ பூனைங்கள. என் புள்ள ஐயடா எலியோட பல்ல பாத்தியா? எலி ஜிஞ்சர் அது கண்ணெல்லாம் அழுது இருக்கா. எலி வர்றக்கு எலி பாரு அழகா. கப்பு எங்க பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கா. கப்பு ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. கப்பு பெரிய புள்ளி ஆயிட்டான்னு நினைக்கிறேன்ல. ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கிக்கு தான் காட்டியிருந்தோம்ல. ஐரா பிறந்தப்போ நிக்கி மாறன்லாம் பார்த்தான். பெரிய தலைங்க மாறணும் இல்லை, பெரிய தலை ஒரே ஒரு தலை. அது தரதலையா சுத்திட்டு இருக்கு வெளியே. ஆரஞ்சு பயந்தது பாத்தீங்களா இன்னைக்கு? குழந்தை பார்த்துட்டு என்னடா அதுங்கிற மாதிரி பார்த்துட்டு ஓடிடுச்சு அது. இது மாதிரி கை வெளியே போட்டு நிக்கி மாதிரியே. எங்கே அவள்? வந்து விட்டாளா? வந்து விட்டாள். அவள் வந்து விட்டாளடா. அங்க யாரு குமிஞ்சு காட்டுறது? தூக்கிடலாம். நீ அங்க போய் உட்காரு. எல்லாம் லைனா வருவாங்க. நம்ம எதுக்கு குமியணும்? லைனா எல்லாம் லைனா வருவானுங்க. சரி. என்ன முஃபாசால இந்த மியூசிக் இருக்கு, இப்படி தூக்கி காட்டுறது சிம்பாவை. அந்த மாதிரி காட்டுறது. ரம்பாவை நம்ம தூக்கி காட்டுவோம் இப்போ. டா அது யாரு? ஜிம்பாவா? அவங்க வராங்க, வழி விடுங்க. ஐயா, அவங்க வராங்க, கொத்தோட வராங்க. இங்க பாரு, பார்க்கவும் மாட்டாங்க இதுங்க. தெரியல, எல்லாம் சுத்தி சுத்தி பாக்குது. கையில எடுப்போம், கீழே வச்சிரு. ஃபர்ஸ்ட் எலியே எடு. எலி தான் பெரிய தலை. பாத்தியா? எலி பாத்தியா? கண்டா? இங்க பாரு. எலி ஆகாவலி. அடுத்தது வாடா. இதுதான் நிக்கி. நிக்கிச்சி. கலர் பாத்தியாடா? அதே மாதிரி லைட்டா. நிக்கி பாத்தியா? இது பாக்குது. அட்லீஸ்ட் மேலையாவது பாக்குது. இதா ஜிஞ்சு.
கப்பு The cup. இந்த கப்பு அனுப்ப கப்பு நோக்கியது மட்டும் தான் பாக்குது. கப்பு கப்பு மட்டும் தான் பாக்குது, வேற எவனாவது பார்த்தானா? பைத்தியக்கார பூனைங்க. கப்பு லியோவோட பிளட்டுடா. நான் பூனை லியோ சொன்னேன். லியோட குட்டிடா நீ. நிரூபிச்சிட்டான்ல. கண்டா கை வச்சுக்கோ. நோக்குன்னு. யாரு கப்பு இது?